இயேசுவில் அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, இன்றைய 3 வாசகங்களுமே திருமணத்தை சார்ந்ததாக இருப்பதை பார்க்கிறோம். என் விவிலியமே ஒரு திருமணத்தில் ஆரம்பித்து ஒரு திருமணத்தில் முடிகிறது. ஆதி பெற்றோர் கடவுள் ஆதாமையும் ஏவாளையும் படைத்து முதல் திருமணத்தை தொடங்கி வைக்கிறார். திருவழிபாட்டு ஆகமம் 27:17 செம்மறிக்கும் திரு அவைக்கும் திருமணம் நடைபெறுவதாக சொல்லப்படுகிறது. இன்றைய முதல் வாசகத்திலே கடவுள் ஆறுதல் தருகின்ற அந்த மொழியை சொல்லுகின்றார். தன்னுடைய மக்கள் அடிமைகளாக இருக்கிற அந்த சூழ்நிலையில அவர்களுக்கு எழுச்சியான ஒரு வாழ்வு கிடைக்க போகிறது என்பதை மணமகள் எப்படி அழகுபடுத்தி அழைத்து வரப்படுவாரோ அவ்வாறு அழைத்து வரப்படுவாள். புதிய நம்பிக்கையின் ஆற்றலை அவர் பெறுவாள் என்பதை பெயர் சொல்லி அழைக்கின்ற அந்த கடவுளை நாம் பார்க்கிறோம். ஒரு மறைக்கல்வி வகுப்பிலே கானாவூர் திருமணம் பற்றிய வாசகங்களை வாசித்த பிறகு அந்த பிள்ளைகளை தங்களுக்கு புரிந்து கொண்டதை கானாவூர் திருமணத்தை பற்றிய கருத்துக்களாக கட்டுரையாகவோ கவிதையாகவோ எழுதலாம் என்று அரை மணி நேரம் அவர்களுக்கு நேரம் ஒதுக்கி அதற்கான தாள்களையும் பேனாவையும் கொடுத்து அந்த சிறுவர் சிறுமிகளை எழுத சொன்னார்களா. வேகமாக சிலர் எழுதி கொண்டு இன்னொரு பேப்பர் கொடுங்க டீச்சர் என்று சொல்லி வாங்கி அந்த புதுமையை பற்றி விளக்கமாக எழுதி கொண்டிருந்தார்கள். நன்றாக படிக்கக்கூடிய ஒரு சிறுமி கன்னத்திலே கை வைத்துக் கொண்டு அப்படியே மேகத்தை பார்ப்பது போல எங்கேயோ பார்த்து கொண்டிருக்கிறாள். அந்த டீச்சர், ஏமா நீ எழுதுறியா? எழுதுற டீச்சர் என்று சொல்லிக் கொண்டிருந்தார். இன்னும் 5 நிமிடம் இருக்கிறது என்று சொன்னபோது அந்த சிறுமி அவசரமாக எழுதி ஓடி சென்று டீச்சரிடம் தன்னுடைய அந்த பேப்பரை கொடுத்தார். அந்த டீச்சர் எல்லாரும் எழுதியதை வாசித்து பார்த்துவிட்டு இந்த கடைசியாக ஒன்றுமே எழுதாமல் இருந்த அந்த சிறுமி கொடுத்த அந்த தாளிலே இருந்த வார்த்தைகளை பார்த்து மகிழ்ந்து அவளுக்கு பரிசை கொடுக்கின்றார். அந்த சிறுமி எழுதியிருந்தது, படைத்த கடவுள் படைத்த பொருளாகிய தண்ணீரை பார்த்தார், சிரித்தார், தண்ணீர் திராட்சை ரசமானது. மற்ற பிள்ளைகள் எல்லாம் எத்தனையோ வர்ணனைகள் பலவித செய்திகளை எல்லாம் கோடிட்டு கட்டுரையாக காட்டியிருந்தார்கள். ஆனால் இந்த சிறுமி ரத்தின சுருக்கமாக படைத்த கடவுள் படைப்பின் பொருளான தண்ணீரை பார்த்தார், சிரித்தார், அது திராட்சை ரசமாக மாறியது என்று எழுதியிருந்தாரா. அன்புக்குரியவர்களே, இன்றைய 2வது வாசகத்திலே நாம் இறை நம்பிக்கையிலும் இறை ஆற்றல்களிலும் நிறைவு பெற வேண்டுமானால் நாம் தூய ஆவியினுடைய கொடைகளை பெற்றவர்களாக இருக்க வேண்டும். தூய ஆவி கொடுக்கின்ற அந்த கொடைகள் நமக்காக மட்டுமல்ல, அது மற்றவர்கள் பயன்பெறுவதற்கு, மற்றவர்கள் வாழ்வு பெறுவதற்கு, மற்றவர்கள் வளம் பெறுவதற்கு, மற்றவர்கள் தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்படுவதற்கு கருவியாக அந்த இறை வார்த்தைகள் வழியாக இறைவன் தூய ஆவியினுடைய கனிகளை கொடைகளை நமக்கு கொடுக்கின்றார். ஒரு வாலிபன் திருமணம் முடிந்த பிறகு அவனுடைய நண்பர்கள் அவனை பார்த்து மகிழ்ச்சியோடு பாராட்டி கொண்டிருக்கிற பொழுது அவன் திருமண மோதிரத்தை காட்டு என்று அவனுடைய கையை காட்ட சொல்லுகிறார்கள். அவன் கையிலே 2 திருமண மோதிரங்கள் இருக்கிறது. அந்த நண்பர்கள் அதிர்ந்து போனார்கள். உனக்கு இன்றுதான் திருமணம் நடந்தது, ஆனால் 2 மோதிரம் இருக்கிறதே என்று கேட்ட பொழுது, 2 திருமண மோதிரமாக இருக்கிறதே என்று கேட்ட பொழுது அந்த மணமகன் சொன்னானா, 5 ஆண்டுகளுக்கு முன்பு என்னுடைய தந்தை இறந்து போனார். அப்பொழுது என்னுடைய தாய்க்கு என்னுடைய தந்தை அணிவித்த அந்த திருமண மோதிரத்தை என்னுடைய தாய் என்னுடைய கையிலே அந்த மோதிரத்தை மாட்டினார்கள். அந்த பொழுது எனக்கு அர்த்தம் புரியவில்லை.
சரி, என்னுடைய தாய் தன்னுடைய அன்பின் அடையாளமாக எனக்கு தன்னுடைய திருமண மோதிரத்தை கொடுக்கிறார்கள் என்று நான் அதை வாங்கிக் கொண்டேன், என்னுடைய கையிலே நான் போட்டுக்கொண்டேன். ஆனால் எனக்கென்று இந்த திருமணம் நடந்த போதுதான் என்னுடைய தாயினுடைய மோதிரத்தினுடைய மாட்சிமையும் மகிமையும் எனக்கு தெரிய ஆரம்பித்தது. என்னுடைய தந்தை எந்த அளவுக்கு என்னுடைய தாயை அன்பு செய்தாரோ, எந்த அளவுக்கு தியாகமிக்கவராக என்னுடைய தந்தை என்னுடைய தாய்க்கு இருந்தாரோ, அவ்வாறு நானும் என்னுடைய மனைவிக்கு இருக்க வேண்டும் என்று சொல்லித் தருவதற்காக, கற்றுத் தருவதற்காகத்தான் என்னுடைய தாய் தன்னுடைய திருமண மோதிரத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை நான் உணர்ந்து கொண்டு 2 மோதிரத்தையுமே நான் அணிந்திருக்கிறேன் என்று சொன்னாராம். அன்புக்குரியவர்களே, இன்று மாறி வருகிற கலாச்சாரத்திலே பெற்றோரை பிள்ளைகள் ஏற்றுக்கொள்ளாத ஒரு சூழ்நிலையை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அது ஊடகங்களாக இருந்தாலும் சரி, செய்தித்தாட்களாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையின் அனுபவங்களாக இருந்தாலும் சரி, பெற்றோரை பிள்ளைகள் ஏற்றுக்கொள்கின்ற தன்மையில் இல்லாத நிலையை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கிறோம், கானாவூர் திருமணம். இந்த திருமணத்தை பற்றி நாம் பலவிதமான மறையுரைகளை நாம் கேட்டிருப்போம். குறிப்பாக திருமணங்களிலே இந்த நற்செய்தியானது வாசிக்கப்பட்டு விளக்கம் சொல்லப்படுவதை நாம் கேட்டிருப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே இந்த கானாவூர் திருமணத்தை இணைத்து பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம். பெற்றோர் சொல்லுவதை கேட்கிறோமா, அல்லது பெற்றோருடைய அன்புக்கு உரியவர்களாக நடக்கிறோமா என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். 12 வயதிலே காணாமல் போன அந்த சிறுவனை தேடி சென்ற பெற்றோர் தன்னுடைய மகன் சான்றோன் என கேட்ட தாய் உச்சி மோந்து மகிழ்ச்சியில் ஆரவாரம் செய்ய வேண்டிய நிலையில் இருந்த அந்த தாய், மகனே, ஏன் எங்களுக்கு இப்படி செய்துவிட்டாய்? நானும் உன்னுடைய தந்தையும் நானும் உன்னை ஏக்கத்தோடு தேடினோமே என்று சொன்ன பொழுது, நான் என்னுடைய தந்தையின் இல்லத்திலே இருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்று கேட்ட அந்த இயேசுவை, தெரியும்பா, நீ இங்கே இருப்பா என்று சொல்லிவிட்டு அன்னை மரியாள் வரவில்லை. காத்திருந்து தன்னுடைய மகனை தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து செல்கிறார். அந்த சிறுவன் ஞானத்திலும் அறிவிலும் கடவுளுக்கும் மனிதனுக்கும் மென்மேலும் உகந்தவராக வளர்ந்தார் என்று விவிலியம் சொல்லுகிற அளவுக்கு இந்த தாய் அந்த குழந்தை இயேசுவை தன்னோடு அழைத்து சென்றார். அங்கும் இயேசுவுக்கு நேரம் வந்துவிட்டது. நான் தந்தையோட இல்லத்தில் இருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்று கேட்கிறார். அவர் கேட்கிற கேள்விக்கும் அவர் சொல்லுகிற பதிலையும் பார்த்து இவர்கள் அதிர்ந்து போய் நிற்கிற அந்த சூழ்நிலையில அன்னை மரியாள் உள்ளத்தில் நிறுத்தி எல்லாவற்றையும் சிந்தித்துக் கொண்டிருக்கிறவராக தன்னுடைய மகனை வீட்டுக்கு அழைத்து செல்கிறார். கானாவூர் திருமணத்தை யோவான் நற்செய்தி மட்டும்தான் சொல்லுகிறது. மற்ற 3 நற்செய்திகளும் இந்த கானாவூர் திருமணத்தை பற்றி சொல்லவில்லை. யோவானும் ஒரு புதுமை என்று இதை சொல்லவில்லை, அருள் அடையாளம் என்று சொல்லுகிறார். இயேசுவினுடைய பணிவாழ்விலே 7 அருள் அடையாளங்களை யோவான் நற்செய்தியிலே எடுத்து சொல்லுவார். அது குருடர்களுக்கு பார்வை அளித்ததாக இருக்கலாம், பல்லாயிரம் மக்களுக்கு உணவை கொடுத்ததாக இருக்கலாம், தொழுநோயாளரை குணப்படுத்தியதாக இருக்கலாம், இறந்தவர்களை உயிர்ப்பித்ததாக இருக்கலாம். ஆனால் அதெல்லாம் ஒரு அடையாளம், திரு அடையாளம் என்பதை சொல்லுகின்றார். அருளப்ப நற்செய்தியிலே அன்னை மரியாளை பற்றி 2 இடங்களில் மட்டும்தான் அவர் கோடிட்டு காட்டுவார். கானாவூர் திருமணம், இன்னொன்று கல்வாரி. இறைமகன் இயேசு கிறிஸ்து இவ்வுலகிலே வந்தது மீட்பை சொல்ல, கடவுளுடைய திருவுளத்தை எடுத்து சொல்ல, கடவுளுக்கும் மனிதனுக்கும் ஒப்புரவாக அழைக்க, அன்பு செய்ய, தன் உயிரை ஈர்ந்து பாடுகளின் வழியாக, உயிர்ப்பின் வழியாக மீட்பை கொண்டு வர வந்தவர் இறைமகன் இயேசு கிறிஸ்து தன்னுடைய அன்பின் நிலையை எடுத்து காட்டுகிறார். இந்த கானாவூர் திருமணத்தில் நேரம் இன்னும் வரவில்லை என்று இறைமகன் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஆனால் அன்னை மரியாளுக்கும் இயேசுவுக்கும் அதன் பிறகு என்ன பேச்சுகள் நடந்தது என்று விவிலியம் நமக்கு சொல்லவில்லை. ஆனால் அன்னை மரியாள் செயல்படுகிற ஒரு வீராங்கனையாக அங்கு இருப்பதை பார்க்கிறோம். மகனுடைய பதில் திருப்திகரமாக இல்லை
என்பதை உணர்ந்திருந்தாலும் கூட அங்கிருக்கின்ற பணியாளர்களை பார்த்து அவர் உங்களுக்கு சொல்வதை எல்லாம் செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். ஏதோ அங்கு இருக்கிற ஒரு குறையை பார்த்தோம், திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது, போய் சொல்லி பார்த்தோம், அவர் நேரம் வரவில்லை என்று சொல்லிவிட்டால் அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யறது, நம்ம போவோம் என்று அன்னை புறப்படவில்லை. மாறாக எப்படியாவது அந்த திருமண தம்பதியர்களுக்கு எந்த விதமான களங்கமும் குற்றமும் மற்றவரால் சாட வேண்டாம், சொல்ல வேண்டாம் என்ற நிலையிலே இந்த அன்னை மரியாள் அங்கே இயேசுவிடம் மன்றாடி அந்த திராட்சை ரசம் கிடைக்க செய்கிறார். அங்கு குறைவாக இருப்பதை நிறைவுக்கு அழைத்து செல்ல அன்னை மரியாள் விரும்புகிறார். அந்த ஒரு சாதாரண 2 பேருக்காக ஒரு பெரிய புதுமையை செய்ய, அதுவும் முதலாவதாக அந்த புதுமையை, அந்த அருள் அடையாளத்தை செய்ய தூண்டுவது யார் என்றால் அன்னை மரியாள் தான். அன்னை மரியாள் இரக்கத்தோடு அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார். ஒரு சிறைச்சாலை, அந்த சிறைச்சாலைக்கு ஒரு ஆன்மீக குரு எப்பொழுதும் வந்து அங்கிருப்பவர்களை பார்த்து ஆலோசனை சொல்லி அவர்களிடம் தேவையான ஒவ்வொரு அருள் சாதனங்களும் மற்ற ஜபங்களும் செய்துவிட்டு போவது வழக்கம். அப்படி வருகிற பொழுது ஒரு குறிப்பிட்ட ஒருத்தவருக்கு இன்னும் 5 நாளிலே தூக்கு தண்டனை போட இருக்கிறார்கள் என்று அந்த காவலாளி சொல்லுகிறார். அவரை போல் பார்க்க வேண்டும் என்று அவருடைய அறைக்கு செல்லுகிறார். ஆனால் அந்த குருவானவரை பார்த்த அந்த கைதி குருவானவரை திட்டி அனுப்பிவிடுகிறார். என்னுடைய முகத்திலே நிற்காதீர்கள், முழிக்காதீர்கள், போங்கள் என்று சொல்லி. ஆனால் அந்த குருவானவர் ஒவ்வொரு நாளும் அங்கே வருகிறார். அன்று 10 மணிக்கு அவருக்கு தூக்கு தண்டனை போட போகிறார்கள். காலை 6 மணிக்கே அந்த குருவானவர் அங்கே வந்து அவருடைய அறைக்கு முன்னால் நிற்கின்றார். பார்க்கின்ற பொழுதெல்லாம் எரிச்சலோடு முகத்துல முழிக்காதீங்க, போங்கன்னு சொல்லல என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். அந்த காவலாளிகள் இந்த குருவானவரை பார்த்து தயவுசெய்து போயிருங்க என்று சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது அந்த குருவானவர் அந்த கைதியை பார்த்து ஒரே ஒரு வேண்டுதல் கேட்கிறேன், நீ என்னோடு சேர்ந்து இந்த அருள் நிறைந்த மந்திரத்தை மட்டும் சொல், வேறு எதுவும் சொல்ல வேண்டாம் என்று கெஞ்சுகிறார். அந்த குருவானவருடைய அந்த கெஞ்சலுக்காக, வேண்டலுக்காக குருவானவர் அருள் நிறைந்த வழியை மந்திரத்தை சொல்ல அந்த சிறையில இருந்த அந்த தூக்கிலிடப்பட இருக்கிற அன்று இன்னும் ஒரு சில மணி நேரங்களிலே தூக்கிலிடப்பட இருக்கிற அந்த கைதி ஜபத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார். பாதி வழியிலேயே நிறுத்திவிட்டு, ஃபாதர் என்னுடைய பாவ சங்கீதத்தை கேளுங்கள் என்று சொல்லி ஒப்புரவாகி அதன் பிறகு அவர் அந்த ஜபத்தை முடித்ததாக அவருடைய வரலாறு சொல்லப்படுகிறது. இந்த அன்னை மரியாள் அங்கே இரக்கமிக்கவராக அந்த சிறை கைதி மனமாற்றம் பெறுவதற்கு அன்னை மரியாளுடைய ஜபம் தூண்டுதலாக இருந்ததை அந்த ஆன்மீக குரு எடுத்து இயம்புகிறார். அந்த அன்னை மரியாள் கானாவூர் திருமணத்திலே நடந்த அந்த நிகழ்வு நம்முடைய ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு நாளும் நடக்க வேண்டும் என்று நாம் விரும்பினால் அன்னை மரியாளை நமக்கு துணையாக அழைக்க வேண்டும். ஒருவேளை நாம் கேட்பது திராட்சை ரசமாக இல்லாதிருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் அந்த இறைமகன் இயேசு கிறிஸ்து கற்சாடிகளை முழுவதுமாக தண்ணீரினால் நிரப்ப சொன்னார். ஏற்கனவே ரசம் இருந்த பாத்திரங்கள் அங்கு இருந்திருக்கும். ஆனால் அந்த பாத்திரங்களிலே தண்ணீர் நிரப்ப சொல்லவில்லை. மாறாக வருகின்றவருடைய வீட்டு வாசற்படிகளை வைக்கின்ற அந்த துப்புரவுக்காக பயன்படுத்துகிற அந்த கற்சாடிகளிலே தண்ணீரை முழுவதுமாக நிரப்ப சொல்லுகிறார். அந்த தண்ணீர் இல்லாமலே இயேசு கை வைத்து ஜெபித்து அங்கே திராட்சரசத்தை கொடுத்திருக்கலாம். ஆனால் தண்ணீரை கொண்டு வர சொல்லி அதன் வழியாக அந்த தண்ணீரை திராட்சரசமாக மாற்றுகிறார். அப்பம் பழுகிற நிகழ்ச்சியிலும் பார்க்கிறோம். ஒரே வார்த்தையிலே அப்பத்தை பழுக வைத்திருக்கலாம். ஆனால் உங்களிடம் என்ன இருக்கிறது அதை கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அதை பழுக வைக்கிறார். எமாவுஸ் நகர் நோக்கி நடந்த அந்த சீடர்களும் தங்களுக்கு வைத்திருந்த வழி உணவை இயேசு வழிபோக்கனாக இருப்பதால் அவரிடம் கொடுக்கிறார்கள். அந்த ஒப்பத்தை இயேசு செவித்து பிற்கிற பொழுதுதான் அந்த எமாவுஸ் சீடர்கள் உயிர்த்த ஆண்டவரை கண்டுகொள்கிறார்கள். ஆகவே நம்மிடம் இருப்பவற்றை நாம் இயேசுவிடம் கொடுப்போம். இயேசு அவற்றை முழுமையாக நிறைவானதாக கொண்டு வருவார். பல நேரங்களிலே நம்முடைய இதயத்திலே அன்பு குறைந்து போயிருக்கலாம், நம்பிக்கை குறைந்து போயிருக்கலாம், மன்னிக்கின்ற மனப்பான்மை பற்றாக்குறையாக இருக்கலாம். இவையெல்லாம் குறைவாக நம்முடைய இதயத்திலே இருப்பதை அன்னை மரியாளிடம் சொல்லுவோம். இதோ என்னுடைய இதயத்திலே
என்னுடைய இல்லத்திலே அன்பு தீர்ந்து போய்விட்டது, நம்பிக்கை தீர்ந்து போய்விட்டது, இறை ஆற்றல் இறை அனுபவம் தீர்ந்து போய்விட்டது. இவற்றை பழுகி பெருக்கி கொடுக்க உன்னுடைய அருமகன் இயேசு கிறிஸ்துவிடம் சொல்லுங்கள் அம்மா என்று அன்னை மரியாதை வேண்டுமோ, அந்த அன்னை மரியாள் அந்த எவ்வாறு காணா ஒரு திருமணத்தை அந்த தம்பதியரை வந்தவர்கள் எல்லாம் வாழ்த்து விட்டு செல்ல இயேசுவிடம் மன்றாடி உதவி பெற்றுக் கொடுத்தது போல நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலும் கிறிஸ்துவ அனுபவமான இயேசு அனுபவத்தை நாமும் நம்முடைய பிள்ளைகளும் நம்முடைய வீட்டிலே இருப்பவர்களும் நம்மோடு உழைப்பவர்களும் பெற்றுக்கொள்ள இறைவன் துணை புரிய அன்னை மரியாளை மன்றாடுவோம். அன்னை மரியாள் இயேசுவிடம் பரிந்து பேசி நம்முடைய வாழ்க்கை நிறைவுள்ளதாக, முழுமையானதாக, மகிழ்ச்சி மிக்கதாக இருக்க தேவையான தூய ஆவியினுடைய கொடைகளையும் இறை வல்லமைகளையும் நிறைவாக தந்து நம்மை ஆசீர்வதிப்பார்.